தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கமலா தியேட்டர்ல கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்துடைய திரைவிமர்சனம் பார்க்க போறோம். அது வந்து ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஆர்கே செல்வமணி அவர்கள் இயக்கத்துல புல விசாரணைக்கு அப்புறமா விஜயகாந்த் அவர்களுடைய 100வது திரைப்படம் தான் வந்து கேப்டன் பிரபாகரன். இசைஞானி இளையராஜா வந்து இதுக்கு மியூசிக். விஜயகாந்த் கூட வந்து ரூபினி, சரத்குமார், மன்சூர் அலிகான் வந்து இதுல வில்லனா வந்து அறிமுகமா இருக்காரு. அவர் ஏற்கனவே வந்து டான்ஸ் குரூப்ல எல்லாம் ஆடிலாம் நம்ம பார்த்திருப்போம். இதுல ஒரு விளையாட்டுத்தனமா அந்த காலத்திலேயே 90ஸ்லயே வந்த படம் இது. ரொம்ப சிறப்பா வந்து நடிச்சிருக்காரு. விஜயகாந்த் சார் சொல்ல வச்சு நம்ம சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவருடைய ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா அந்த காலத்துல அந்த ரோப் எல்லாம் கிடையாது. இப்பயாவது நம்ம விஎஃப்எக்ஸ்ல வந்து ரோப்பை வந்து பின்னாடி வந்து நம்ம எஃபெக்ட்ல வந்து எடுத்துடலாம். சம்மர் ஷாட்டு, சிசர் ஷாட், அந்த மாதிரி நிறைய ஷாட்ஸ் வந்து சூப்பரா வந்து பண்ணியிருப்பாரு. ஃபைட் வந்து மிக சிறப்பா அமைஞ்சிருக்கும். இப்போ லேட்டஸ்டா 2024 வந்த விக்ரம் படம் போல லோகேஷ் கனகராஜ் வந்து படம் ஸ்டார்ட் ஆகி இன்ட்ரோல் பிளாக்ல தான் வந்து ஆல்மோஸ்ட் வந்து கமலஹாசன் சார் வந்து வருவாரு. அதே மாதிரி விஜயகாந்த் சாரும் ஆல்மோஸ்ட் ஒரு 45 நிமிஷம் சரத்குமார் அவருக்கு ஒரு சின்ன ஒரு டூயட் மாதிரி முதல் ஒரு பாட்டு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த இதுவும் வந்து ஆர்கே செல்வமணி சார் வந்து 90ஸ்லயே பண்ணிட்டார். அவருடைய இது 2வது படமும் கூட. புலன் விசாரணை வந்து ஆட்டோ சங்கரை வைத்து வந்து எடுத்தவர். இதை வந்து வீரப்பனை வந்து மையமா வைத்து எடுத்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா அந்த ட்ரெயின் ஃபைட் வந்து மிக சிறப்பா அமைஞ்சிருக்கு. 90ஸ்ல நான் சின்ன வயசுலயே பார்த்திருக்கேன். எனக்கு 48 வயசு ஆகுது. இப்போ பார்க்கும்போது அந்த மிரட்சியோட தான் பார்க்குறேன். எவ்வளவோ எஃபெக்ட்ஸ் எவ்வளவோ வந்துடுச்சு. இன்னைக்கு ஏஐ என்னென்னவோ வந்துட்டா கூட அந்த காலகட்டத்தில் மிக சிறப்பா பண்ணியிருப்பாங்க. இளையராஜாவுடைய மியூசிக் வந்து மிக சிறப்பா அமைஞ்சிருக்கும். இந்த ஆட்டமா தேரோட்டமா வந்து இன்னைக்கும் எல்லாரும் வந்து கமலா தியேட்டர்ல அந்த லைட்டிங்கோட பார்க்கறதுக்கு மிக சிறப்பா அமைஞ்சுது. குறிப்பா சொல்லணும்னா இதுல வந்து காந்திமதி அம்மாவை வந்து அவங்க அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. சரத்குமார் சாருக்கு வந்து புலன் விசாரணையில வந்து ஆக்சுவலா வந்து வில்லனா கிளைமேக்ஸ்ல வந்த 2 பேர் ஃபைட் வந்து மிக சிறப்பா இருக்கும். இதுலயும் அதே மாதிரி மன்சூர் அலிகானும் விஜயகாந்த் சாருடைய ஃபைட் வந்து மிக சிறப்பா இருக்கும் கிளைமேக்ஸ்ல. அதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ்லாம் வந்து அந்த குறிப்பிட்ட அந்த சத்தியமங்கல காட்டிலேயே வந்து நிறைய விஷயங்கள் எடுத்திருப்பாங்க. ஒரு நீர்வீழ்ச்சி பக்கத்துல இந்த வீரபத்ரன்ற கேரக்டர் மன்சூர் அலிகானுக்கு வந்து காமிச்சிருப்பாங்க. அது வந்து மிக சிறப்பா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்தது. மேற்கொண்டு ரூபினி நடிச்சிருக்காங்க. இதுல சரத்குமார், நம்பியார் வந்து ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி டிஎஸ்பி ரோல்ல வந்து வந்துட்டு போறாரு. ஓவரால் பார்த்தா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் இதை தாங்குறார். அவர் மறைந்தாலும் அவர் புகழ் பாடக்கூடிய மிக சிறப்பான படத்தை வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். இது போன்ற விஜயகாந்த் சார் படங்கள் இது வந்து கொஞ்சம் சவுண்ட் சிஸ்டம்லாம் வந்து மிக சிறப்பா இருக்கு. பிக்சரும் வந்து நல்லா இருக்கு. ஆக்சுவலா வந்து இது நான் சின்ன வயசுல வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி உலகம் சுற்றும் வாலிபன் வந்து ரீரிலீஸ் பண்ணுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படம் ஆல்பர்ட் தியேட்டர்ல வந்து நான் பார்த்திருக்கேன். அது ரொம்ப நல்லா இருக்கும். அந்த படம் வந்து மிக சிறப்பா இருக்கும். அது பார்க்கறது புதுசா பாக்குற மாதிரியே ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். ஏன்னா நல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த படம் அதெல்லாம் 1967 வந்த படம். நான் 2000 2010 2-3 வாட்டி ரிலீஸ் பண்ணாங்க. எல்லா வாட்டியும் சக்சஸ். இதே மாதிரி கேப்டன் படங்களை மிக சிறப்பான அந்த படத்தோட கதையை வந்து நான் புதுசா சொல்ல போறதில்லை. நீங்க எல்லாம் யூடியூப்ல ஓடிடில சேனல் சேட்டலைட் சேனல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. குறிப்பிட்டு இதுல வந்து அந்த நான் சொன்ன அந்த ட்ரெயின் ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு, டைலாக்ஸ் லுவேக் அலிகான் விஜயகாந்த் படங்களுக்கு அதிகமாக டைலாக் வந்து லுவேக் அலிகான் தான் எழுதியிருப்பார். ஒரு இதுக்கு வந்து இன்னைக்கு கிளாப் தட்டுற மாதிரி அன்னைக்கு தியேட்டர்ல வந்து கிளாப் தட்டியிருக்காங்க. மிக சிறப்பான வசனம் லுவேக் அலிகாந்த். ராஜராஜன் அவருடைய ஒளிப்பதிவு வந்து இன்னைக்கெல்லாம் கிம்பிள், ஃப்ளை கேம் என்னென்னவோ வந்துருச்சு. அந்த காலத்திலேயே அவர் வந்து பெரிய 40 ஃபீட் கிரெயின் எல்லாம் போட்டு டாப் ஆங்கிள் ஷாட்டு, அந்த வீரபத்ரன் இருக்கிற இடத்த காட்டுறது, அப்புறம் அந்த டார்ச் லைட்ல எல்லாரும் வர மாதிரி போலீஸ்காரங்களா வர மாதிரி காட்டுனது, அதெல்லாம் ராஜராஜனுடைய ஒளிப்பதிவு வந்து மிக சிறப்பா அமைஞ்சிருக்கு. விஜயகாந்த் சாருடைய அனைத்து படங்களுக்குமே குறிப்பிட்ட அனைத்து படங்களுக்குமே வந்து ராஜராஜன் அவர்களுக்கு தான் ஒளிப்பதிவு. ஜெயச்சந்திரன் அவர் தான் இந்த படத்துடைய படத்தொகுப்பு. இவரும் டிஎஃப்டி. ஆர்கே செல்வமணியை எப்படி டிஎஃப்டியும் இவரும் டிஎஃப்டி. ஆர்கே செல்வமணி சார் வந்து புலன் விசாரணையில அவருடைய அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அடுத்த படமே வந்து விஜயகாந்த் சார் வந்து ரோஹித் அலிகான் சார் மூலியமாக அவங்க ஓன் ப்ரொடக்ஷன்ல இந்த படம் பண்ணாங்க. 100வது படம் வந்து மிகப்பெரிய நடிகர்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல் அமைஞ்சது கிடையாது.
அதுக்கு விதிவிலக்கு நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் மனதுக்கு ஏற்ற மாதிரி இந்த படம் மிகப்பெரிய சில்வர் ஜூப்ளி ஆனது. காரணம் என்னன்னா, ரஜினி சாருடைய ராகவேந்திரா இருந்தாலும் சரி, கமல் சாருடைய ராஜபார்வையா இருந்தாலும் சரி, பிரபு இளையத்திலங்க பிரபுடைய ராஜகுமாரன் திரைப்படம், அதே மாதிரி நிறைய நடிகர்களுடைய 100வது படம் வந்து அவங்க பார்த்து பண்ண நினைச்சிட்டு சக்சஸ் இல்லாம இருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய சக்சஸ் அமைஞ்சது காரணம் அவர் குணம் தான். அதுக்கேற்ற மாதிரி டேக்கிங்ஸ், படத்தோட டேக்கிங்ஸ் ஓவரால் கேப்டன் பிரபாகரன் ஃப்ரெஷ்ஷா இப்ப திருப்பி பார்க்குற மாதிரி இருந்தது. ஆர்கே செல்வமணி சாருக்கும், விஜயகாந்த் சாருடைய ஃபேமிலிக்கும், மேற்கொண்டு இளையராஜா சாருக்கும், அந்த டீமுக்கும் திருப்பும் ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது போல தமிழ் மீடியா என்டர்டைன்மெண்ட் சேனல்ல ஹாலிவுட், பாலிவுட், அது இல்லாமல் இந்த ரீரிலீஸ் திரைப்படங்கள், புது படங்கள் அனைத்தையும் வந்து திரை விமர்சனம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.